அதே மாதிரி பிரிச்சு அப்புறம் எதுக்கு நாம வரணும். அப்புறம் எதுக்காக நீங்க டேட்டு கேட்குறீங்க, எதுக்காக வந்து கூப்பிடுறீங்க, எங்க அண்ணன் வாங்கி கூப்பிடுறீங்க, தம்பி வாங்கி கூப்பிடுறீங்க. ஒரு தெரிய விஷயம் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த தெரியப்படுது. உங்களுக்காக எவ்வளவு நேரத்தை ஒதுக்கி உங்களுக்காகவே பேசுறதுக்காக அவங்க நல்ல விஷயங்களை சொல்றதுக்காக அவங்களே வர்றாங்கன்னா அதை முதல்ல அமைதியா இருந்து கேட்டு நீங்க அமைதியா இருந்து கேட்டு பழகுறீங்களோ அப்பதான் உனக்குள்ள மாற்றம் வரும். நான் அமைதியா கேட்டதுனால அப்படி நிறைய பேர் என்கிட்ட பேசுறத அமைதியா கேட்டதுனால நான் மேடையில் நின்றுட்டு இருக்கேன். நம்ம புரிஞ்சுக்கோங்க. நான் ஒருத்தர் பேசும்போது நான் பேச மாட்டேன். எனக்காக ஒருத்தர் பேசுறாருன்னா நான் உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். நான் பேசுறதெல்லாம் கேட்டேன், அதனால நீங்க மேலே நிற்கிறேன், நீங்க எனக்கு கீழே நிற்கிறீங்க. விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த மேடைக்கு வரணும்னா இங்க பேசுறது ஏதாவது கேட்கணும். நீங்க தயவு செஞ்சு சொல்றேன், மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க. நமக்குள்ள உரையாடல், நமக்குள்ள அன்புக்கு பத்தொன்பது நம்ம ரெண்டே உரையாடல் தான் வந்து போயிங்க. என்னைய மட்டுமே கொண்டாடுறது மட்டும் இல்லை, என்னையும் தெரிந்து கொள்வதற்காக நம்ம வந்துருக்கோம். நீ எப்படி வாழ்ற, நான் எப்படி வாழ்றேன், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்து என்ன பிளான் பண்ண போறோம், திருப்பி நம்ம வாழ்க்கையை நம்ம சந்ததியை எப்படி கட்டமைக்கணும், கல்வி சம்பந்தமா, வேலை வாய்ப்பு சம்பந்தமா, சமூக பார்வை சம்பந்தமா, அரசியல் சம்பந்தமா, இலக்கியம் சம்பந்தமா, இப்படி எல்லா விஷயத்தையும் பேசுறதுக்காக தான் கூடுறோம். சும்மா துணிப்பாடுறதுக்காக, சும்மா கத்தி கூப்பாடு போடுறதுக்காக கூடுறோம். அப்படி கூடுறதா இருந்தா இனி கூப்பிடாதீங்கன்னு சொல்றேன். மறுபடியும் எல்லா இடத்துலையும் ஏதாவது பண்ணீங்க. நீங்க தயவு செஞ்சு சொல்றேன், பேர் அன்போட பெரும் மகிழ்ச்சியோட தான் சொல்றேன். கொஞ்சம் நீங்க கண்ட்ரோலா அமைதியா இருந்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் வாழ்க்கை கிடைக்கும். இதே புரிஞ்சுக்கோங்க. உங்களை பெரிய அனுபவிச்சு தான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படியாப்பட்ட அன்பு வச்சிருக்கீங்க. இந்த அன்பு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இந்த அன்பு வந்து ஒரு சாதாரணமா ஒரு ஏதோ கூடணும் பேசணும் அப்படி கடந்து போகக்கூடாதுன்னு சொல்றேன். அமைதியா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், அமைதி தான் உங்களை வலுப்படுத்தும். நீங்க ஒரு விஷயத்தை ஒரு